வெல்கம் டு ரத்னா ஆர்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு சென்டர் ஆரம்பிக்க போகிறோம். சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ கமலாங்கிறவங்க ஸ்பீச் தெரபிஸ்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் 18 இயர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அது ஒரு உண்மையான விஷயந்தான். ஏன்னா தெரப்பி சென்டர்ஸு நான் போகிற சென்டரில் அடல்ட் வேண்டான்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பாய்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்டே போகிற ஸ்டூடெண்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த குழந்தைங்க 18 இயர்ஸ்க்கு மேலே வீட்டிலே லாக் ஆகிடுதாங்க. நம்ம ட்ரைனிங் கொடுத்தாலும் 1 hour 2 hour தான் கொடுக்க முடியுது. தெரப்பி சென்டர்லேயே அதுதான் பண்ணுறாங்க. 45 மினிட்ஸுக்கு 500 அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ அப்படி இருக்குது, நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். நம்ம இப்போ அவங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட் சொல்லி இப்போ நாங்கள் ஒரு 3 பேரண்ட் இதில் ஆக்டிவாக இருக்கிறோம். சத்யா, சூப்பர் மேம் அவார்டு வாங்கினவங்க, நான், கமலா. இதில் கமலா அவங்க சொன்னது எப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸர் சாரை போய் மீட் பண்ணுவோம் நாங்கள். அவங்க ஏற்கனவே நமக்கு இங்கே கிளாஸ் ஒரு கிளாஸ் நடந்தது. அதுக்கு அவங்க தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சார் இப்போ போய் பார்த்தோம். அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் தரேங்கன்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப் குரூப் பேரண்ட்ஸை வச்சு ஒரு குரூப் திறந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் ஒரு இடத்துல ஒரு டாக்டர் மேடம் வீட்டில் நடந்தது. ப்ரொஃபஸர் சார் பேரும் டாக்டர் மேடம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது இந்த சென்டரோட இது என்னென்னா மணி மைண்டடாக கிடையாது. டைமிங் எப்படின்னா 10 to 5. ஸோ 10 to 5 ஃபுல்லாக அந்த குழந்தைங்களை என்கேஜாக வச்சுக்கிறது. என்கேஜுடுனா அடித்து சத்தம் போட்டு அப்படி இல்லாமல் ஒரு ஹாப்பியாக வச்சு ஒரு ஃபன்னாக ஒரு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இதுதான் இதோடைய முக்கிய கான்செப்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு மீட்டிங் January 4th நடக்க போகுது. நீங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த பிளேஸ் என்னன்னு சொல்லிடுறேன். அதில் நாங்கள் ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூல் படி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் என்ன பண்ணுவோம் நடத்துவாங்க. அதில் ஒரு ட்ரெயினரும் வருவாங்க. இதில் தெரப்பிஸ்ட்டு சைட்லேருந்து கேட்கலாம், நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் எதுவும் இருக்காங்களான்னா இருக்கிறாங்க. இதுலேயே டாக்டர் இருக்கிறாங்க, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு, ஸ்பெஷல் எஜுகேட்டர், சென்சரிக்கு ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் மியூசிக் கீபோர்டு ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி தனிப்பட்ட ஸ்கில்ஸ் உள்ள பேரண்ட்ஸு நிறைய இருக்கிறாங்க. இன்னொன்று இது இந்த குழந்தைங்களை இத்தனை வருஷம் வளர்த்ததே அவங்களுக்கு என்னது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தியரியை விட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பேரண்ட்ஸும் குழந்தைங்க மட்டும், அதாவது எப்படின்னா இது பேரண்ட்ஸுக்கு எதுவும் சேலரி எதுவும் கிடையாது. நம்ம எப்படி டெய்லி ஒரு 50 rupees அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். அதாவது அதுவும் நம்ம பார்க்குற அந்த இடத்துக்கு ரெண்ட்டு கொடுக்குறதுக்கு பேரண்ட்ஸுடைய வீடெல்லாம் இருக்குது. எல்லோரும் வீடு கொடுக்குறோம். இப்போ நானே நம்ம வீடை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துக்கு எல்லாராலையும் வர முடியாது. அதனால் எல்லோரும் வர்ற மாதிரி ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மெயின் ஏரியாவில் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த பீஸும் அந்த வீட்டுக்கு ரெண்ட்டு கொடுக்க தான் தவிர மற்றபடி இதில் யாருக்கும் லாபம் கிடையாது. என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்களோட தெரப்பிஸ்ட் செய்ய விட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம் போய் பணம் எடுக்கிறது, ஒரு கடையில் போய் திங்ஸ் வாங்கிட்டு வர்றது, ஸ்பீச் டெவலப் பண்ணணும், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும், சோசியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், சோசியல் பிஹேவியர் முக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சில ஸ்கில்ஸ் அந்த குழந்தைங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சிலது அவங்களுக்கு ட்ரைனிங் ஆகாமலே விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க தெரப்பிஸ்ட்டு செய்ய விட்ட விஷயங்களை செய்ய போகிறோம். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் யாரெல்லாம் வில்லிங்காக இருக்கீங்களோ நான் அடுத்த வீடியோவில் அந்த டைமிங் சொல்கிறேன், வந்துக்கோங்க. அப்புறம் ஜனவரியில் லாஸ்ட்டில் ஒரு சென்னையிலேருந்து ஒரு சார் வராங்க. அந்த 2 days கிளாஸ் அட்டன் பண்ணால் நீங்களே எனது எஜுகேட் ஆகிடுவீங்க. வீட்டிலேருந்து கூட என்ன பண்ணலாம், ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ யார் யாருக்கு வரணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் அட்ரஸ் கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் என்னை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னோடய நம்பர் இருந்ததுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலம் எப்படியாவது வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி இதில் கலந்துக்கோங்க. ஓகே, நம்ம குழந்தைங்க சரியாயிடுவாங்க. தேங்க்யூ வெரி மச். பை, see you.